இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவோ இல்லை அந்த மாதிரி நான் டெவலப்மெண்ட் ப்ரிப்பேர் ஆனால் என்னென்னலாம் டெக் ஸ்டாக் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு நான் கற்று வச்சிருக்கணும்? ஃபஸ்ட்டு இந்த டெக் ஸ்டாக்கை தூக்கி அந்தாண்ட வச்சிருங்க. நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய அனதர் தப்பு வந்து இந்த டெக் ஸ்டாக்கை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். டெக் ஸ்டாக்குங்கிறது கார் டிரைவிங் மாதிரி வச்சுக்கோங்க. கார் டிரைவிங்கிறது ஸ்கில், டெக் ஸ்டாக் வந்து அந்த காரோடைய மாடல். ஸோ எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் மாடல் தான் பெஸ்ட்டு, இந்த கார் மாடல் தான் ட்ரெண்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கோம். ஆனால் ரியாலிட்டி வந்து காரு கிடையவே கிடையாது, டெக் ஸ்கில் தான் மேட்ரு. அதாவது இப்போ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெக் ஸ்டாக் கிடையாதுங்க. HTTPங்கிற அந்த ப்ரோட்டோகால் தான் மேட்டர். எப்படி இந்த HTTPங்கிற இந்த ப்ரோட்டோகால் வேலை பார்க்குது, எப்படி வந்து ரெக்வஸ்ட் இங்கேருந்து அனுப்புகிறோம், எப்படி ரெக்வஸ்ட் வந்து சர்வ் ஆகுது, இந்த லேயரில் தான் உங்களுடைய புரிதல் இருக்கணும். ஒன்ஸ் இந்த லேயரில் உங்களுக்கு புரிதல் இருக்குது, எனக்கு இதான் வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸ். இன்ஃபேக்ட் என்னோட பாட்காஸ்ட்டில் மாஸ்டரிங் த பேசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட்டில் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த HTTP பேஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி வந்து ஒரு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிற அந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, த நெக்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, யூஸிங் ஒன் டெக் ஸ்டாக். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நான் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் வரீங்க அப்படின்னா Node.js, Express.js, அந்த MERN ஸ்டாக் அதெல்லாம் விட்டுடுங்க. நான் ரியாக்ட் அதெல்லாம் அடுத்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹையர் லேயர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரியணும். அது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கலாம். அகைன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா இதுதான் அதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிறதும் அனதர் முட்டாள்தனம். ஓகேங்களா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு டூல். ப்ரோக்ராமிங்கிறது என்ன? ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. இப்போ ப்ரோக்ராம் எதாவது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லூப் எழுதுவீங்க, இல்லை ஒரு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை அந்த கோடை ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க. இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் ஸ்கில். ஓகே. இந்த ஃபண்டமெண்டல் ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் வந்தாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே அப்ரோச் பண்ணுறோம். அதாவது இதெல்லாம் எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி திங்க் பண்ணுறீங்க. இது எடுத்தால் அது கிடையாது, இது எடுத்தால் அது கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து பியாண்ட் தட். என்னுடைய என்டையர் கெரியரில் 15 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கார் டிரைவர் மாதிரி. நான் ஒரு கார் டிரைவருங்க, எனக்கு டிரைவிங் தெரியும். ஆல்டோ 800 கொடுத்தாலும் நான் ஓட்டுவேன், பென்ஸ் கொடுத்தாலும் ஓட்டுவேன். புரியுதா டிஃபரன்ஸு? அதே மாதிரி தான் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியும், எனக்கு கோடிங் பண்ண தெரியும். அப்படின்னா எந்த ப்ரோக்ராமிங் குடிச்சாலும் எனக்கு சால்வ் பண்ணுவேன். அப்படிங்கிறது தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அதை நீங்கள் எப்படி நீங்கள் கெஸ் பண்ணலாம், எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாவா ஸ்கிரிப்டோ பைத்தானோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அகைன் இங்கே எது ரொம்ப முக்கியம்னா உங்களுடைய கம்ஃபர்ட் லெவல். ஏன்னா அதை நீங்கள் கற்றுக்குறீங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற ஒரு லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கற்றுக்கிட்ட விஷயத்த இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து C#. அதுக்கப்புறம் நானாக போய் வாலண்டியராக ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டேன். எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி இந்த ஸ்கில், ஓகே நான் இந்த ப்ரோக்ராம் நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன், இது ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி எழுதுவேன், இதே ப்ரோக்ராமை நான் வந்து பைத்தானில் எப்படி எழுதுவேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரென்சஸை பார்க்க ஆரம்பிக்கணும். ஓ இதுதான் இதுவா, ஓ இதுதான் அதுவா, அதுதான் இதுவா அப்படின்னு அந்த ஒரு நாலேஜை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதோட மேலே போயிடணும் நீங்கள். அதே மாதிரி தான் டெக் ஸ்டாக். ஓகே, வெப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன, ஒரு பேக் அண்ட் சர்வரை எப்படி பில்ட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஒரு பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா இன்னொரு பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் Express.js யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ஓகேவா? இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஜாவா ஸ்ப்ரிங் பூட் கற்றுக்கிறது ஈஸி. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ஓகே இங்கே நான் Express.jsல எப்படி நான் ரவுட் டிஃபைன் பண்ணுறேன், ஓ இப்படி தான் நான் இங்கே ரவுட் டிஃபைன் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் பூட்டில் எப்படி ரவுட்டை டிஃபைன் பண்ணுறது, இங்கே நான் எப்படி ஒரு கண்ட்ரோலர் லாஜிக் எழுதுறேன், அங்கே எப்படி நான் இன்னொரு கண்ட்ரோலர் லாஜிக் எழுதுறது. ஸோ அப்படி தான் நீங்கள் கற்றுப்பீங்க. புரியுதுங்களா? இது வந்து நம்ம மக்கள் ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அப்ரோச் பண்ணுறோம். ஸ்ப்ரிங் பூட்டை படிப்போம், ஓகே ஸ்ப்ரிங் பூட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அது கிடையாது. ஸ்ப்ரிங் பூட்டை யூஸ் பண்ணி என்ன சால்வ் பண்ணுறீங்க,
அந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பித்து அந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த பில்டிங் கொண்டு வரணும். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், டிங்கரிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த அந்த அதை பற்றி நான் பேசியிருப்பேன் என்னோட பாட்காஸ்ட் எபிசோட்ஸில், டிங்கரிங். செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? இல்லை சார், லைக் ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு இதுனா, லைக் ஸோ இப்போ நம்ம எங்கே இது ஐ மீன் நீங்கள் சொல்கிற கான்செப்ட் ப்ளீஸ் ஐ மீன் ஓகே, ஐ கேன் ஏபிள் டு கெட் வாட் யூஆர் மென்ஷனிங். பட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, லைக் நான் ஒரு ஒன்றுமே தெரியாமல் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போனேன்னா, நான் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணிட்டு லைக் ஏதோ ஒரு பிக் ஒன்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக ஃப்ரேம் ஒர்க் அப்படி படிங்க, அதுக்கப்புறமா வச்சு அப்புறம் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க அப்படின்றதான் அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்டு வே தான் லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எனக்கு தெரிஞ்சு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட வே வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லைக் இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது எனக்கு ஐடியா இல்லை. இப்போது நீங்கள் சொல்கிற வேலை எடுத்துகிட்டு போகணுன்னா இருங்க, அங்கே தான் வந்து உங்களுடைய கோல் வந்து மேட்டருங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். டு பி ஆனஸ்ட், அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ மீன் மணி அது ஒரு ஃபேக்டர். ஸோ ஐ மீன் அதுதான் எனக்கு லைக் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் லைக் பிடிக்கும். ஸோ அதனால ஒரு இன்னொரு ஃபேக்டர். இப்போ ஒரு விஷயங்க, இப்போ உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வாங்கிட்டு இருக்க இன்கம், நீங்கள் ஜெனியூனாக உங்களை நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு அந்த அது இப்போ வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது ஃபார் த நெக்ஸ்ட் 2 years அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணிட்டு சைடில் வந்து இதெல்லாம் முயற்சி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை அது சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை அப்படின்னா ஃபைண்ட் அ கம்பெனி which will give you that satisfactory amount of money. ஓகேங்களா? அங்கே வந்து உங்களுடைய கோல் வந்து நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய மேரேஜ் அப்போ ஐ நீடட் சம் மணி, ஸோ ஐ ஆப்டிமைஸ்ட் ஃபார் தட் அப்படின்னு. அந்த மாதிரி அது ஷார்ட் டேர்ம் திங். இப்போ உதாரணத்துக்கு இந்த என்டையர் ப்ரிப்பரேஷனுக்கும் லெட்ஸ் சே 1 year ஆகுதுன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகேவா? நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம், ஸ்லோவாகவும் பண்ணலாம், அது உங்களுடைய டிசிஷன். அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு, ஆனால் அதே நேரத்தில் என்னால் ஃபினான்ஷியலாக காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த கம்பெனிக்கு போகணுன்னு பார்த்து அந்த கம்பெனி என்ன இன்டர்வியூ ப்ராசஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார் பண்ணிவிட்டு அப்ரோச் பண்ணிட்டு செலக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? அதில் வந்து என்ன ரூட்டோ அப்போ நீங்கள் வந்து உங்களோட கெரியரை பார்க்கல, உங்களுக்கு மணி தேவை இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அதுக்காக பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகே. ஆனால் ஒன்ஸ் அதை முடிச்ச கையோட நீங்கள் உங்களோட லாங் டேர்மும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது புரியுது, உங்களுடைய ஜாப் இஸ் கோயிங் டு ஃபண்ட் யுவர் லேர்னிங், அப்படி பாருங்க. ஓகே, புரியுதா? உங்களுடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் இந்தந்த விஷயங்கள்லாம் தான். இதெல்லாம் மாஸ்டர் ஆகி நான் கற்றுக்கணும். இப்போ நான் வந்துங்க, இப்போ என்னுடைய கெரியரில் ஐ எம் கான்ஃபிடென்ட் இன் சச் வே தட் எந்த கம்பெனியில் வேணாலும் நான் வந்து ஜாயின் பண்ணலாம். ஐ ஹாவ் ஆல் தி ஸ்கில் செட். நான் உங்கள்கிட்ட எப்படி சொன்னோம் அந்த மாதிரி தான் நான் அப்ரோச் பண்ணுவேன். ஓகேவா? ஒரு வேலை கிடைக்கலையா, நான் ஃப்ரீலான்சிங் பண்ணுவேன், கன்சல்டிங் பண்ணுவேன். ஐ ஹாவ் தட் ஸ்கில் செட். இதுதான் என்னுடைய ட்ராக். இப்படி தான் என் லைஃப் நான் எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்துட்டு என்னுடைய ஒர்க் எல்லாமே நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கில்லும் ஒரு மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு 7 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். 7 வருஷம் பார்ட் டைம். அதாவது ஜாபுக்கு போவேன், அங்கே நல்லா ஒர்க் பண்ணுவேன், சேலரி கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், அது பாட்ட ஒரு ட்ராக். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன வேலை உங்களுக்கு? நான் வந்து எதுவுமே நெட்ஃப்ளிக்ஸோ அதெல்லாம் கிடையாது. ஐ வில் ஒர்க் ஆன் ஆல் தீஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். என்னோட ஸ்கில்லை அதான் என்னுடைய சேலரி இஸ் ஃபண்டிங் மீ. நான் லேர்ன் பண்ண ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டேன். ஒன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, மேரேஜ்க்காக ஒரு கம்பெனி ஸ்விட்ச் ஆனேன்னு. ஒன்ஸ் அந்த நீடு சாட்டிஸ்ஃபை ஆன உடனே என்னோட அடுத்த டிசிஷன் என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு வேற கம்பெனிக்கு ஸ்விட்ச் பண்ணேன். அங்கே வந்து அந்த மாதிரி மாறிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ உங்களை நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இப்போ வாங்கிட்டு இருக்க இன்கம் அகெயின் உங்களுக்கு அது வந்து அடுத்தவங்க வந்து அவ்வளோ வாங்குறாங்களேங்கிற ஆங்கிளில் பார்க்காதீங்க. கரெக்ட். ஆமாம், இல்லை அப்படிதான் கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து மாற்றும். கண்டிப்பாங்க. எல்லாருமே எந்த ஒரு ஃபேஸ்லையும் டிஃப்ரெண்டான பீப்புள் இருப்பாங்க. உங்கள் ஏஜ் குரூப்பில் உங்களோட கூட படித்தவங்க உங்களோட அதிகமாக வாங்கிட்டு இருப்பாங்க. இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நீங்கள் வந்து முதல்ல என்ன பார்க்கணுன்னா, இப்போ உங்களோட லைஃப்பில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு ஆர் யூ மேக்கிங் த ரைட் அமௌண்ட் ஆஃப் இன்கம் அப்படின்னு இருக்குன்னா வெல் அண்ட் குட். அப்போ அந்த மணி வந்து இட்ஸ் யுவர் ஃபண்டிங். அது இல்லையா, இல்லை தமிழ் அதுவே எனக்கு கண்டிப்பாக இப்போ நான் எனக்கு மேரேஜ் ஆக போகுது, இந்த சேலரி வச்சுலாம் ஓட்ட முடியாது அப்படின்னா யூ ஆப்டிமைஸ் ஃபார் தட். பட் ஒன்ஸ் அந்த ஆப்டிமைசேஷன் அங்கே அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கோலை வந்து டுவர்ட்ஸ் இந்த மாதிரி லாங் டேர்மிஷாக மாற்றணும்.
ஓகே. என்ன தொழில் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேணும். ஓகே. நான் இப்ப சொன்னது வந்து அந்த ஆங்கிள் தான். நான் பேசுறது எல்லாமே கெரியர் ஓரியன்டா பேசிட்டு இருக்கேன். ஆமாமா, கரெக்ட். உங்களோட கேள்வி எல்லாமே இன்டர்வியூ, ஜாப் அப்படின்னு. ஐ மீன் இது ரெண்டும் வேற விஷயம். ஓகே. நமக்கு நான் இது கேட்கலாம். அதாவது என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா, அகைன் சக்சஸ்ஃபுல்ங்கிறது உங்களுடைய டெஃபினேஷன். அதாவது உங்களுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், உங்களுடைய கெரியர் வந்து லாங் டேர்ம்ல ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கணும். அந்த ஆங்கிள் கெரியர் பில்டிங்கை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஜாப் கிராக்கிங் அண்ட் இன்டர்வியூ பத்தி நான் பேசவே இல்லை. கிராக்கிங் அண்ட் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா நீங்க அதான் நான் சொன்ன அந்த கோல் தான் அது. அதான் தமிழ் எனக்கு வந்து இப்போ எக்ஸ்ங்கிற அமௌண்ட் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பா பத்தவே இல்லை. ஐ நீட் 2x. அகைன் நான் இந்த 2xங்கிறது நான் எப்படி அரைவானேன்னா என்னுடைய தேவையை பேஸ் பண்ணி அரைவானேன். என் ஃப்ரெண்டு 5x வாங்குறானேங்கிறதுக்காக நான் அரைவாகல. அது முதல்ல ரொம்ப முக்கியம். அந்த பியர் ப்ரெஷர்ல டிசிஷன் எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்லேருந்து 2x வேணும். அதுதான் அப்போ உங்களோட கோல். உங்களோட கோல் வந்து இந்த கெரியர் கிடையாது, தொழில் கிடையாது, கிராக் பண்றது. ஸோ அப்போ என்ன பண்ணும், அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க. கிட்டத்தட்ட அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ வேஷம் போட்டு அது மாதிரி பண்ணி தான் ஆகணும்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுடைய ஷார்ட் டேர்ம் அந்த அப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட சேலரியை எக்ஸ்லேருந்து 2x கொண்டு போகிறது. அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை வந்து அட்டாக் பண்ணி அதை சீக்கிரம் வெளில எடுத்துருங்க. அப்படியே அதுலயே ஓடிட்டே இருக்க முடியாது லைஃப்ல. ஓகே, புரியுது. அதை அடிச்சு முடிச்சிட்டீங்களா, ஃபைன்பா, நான் ஐம் தேர் நவ். வாட் இஸ் மை லாங் டேர்ம் ஆஸ்பிரேஷன்? அந்த லாங் டேர்முக்கு ஒர்க் போட ஆரம்பிங்க. இன்னைக்கு நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா இதுக்கு பின்னாடி ஒரு 15 வருஷம் உழைப்பு இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு நான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து என்னுடைய கீ ஸ்ட்ரென்த். ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்தியாவிலே யாருமே யூஸ் பண்ணாத டயத்தில் F# ஒரு லாங்குவேஜ். ரொம்ப 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 அதெல்லாம் படித்தா இந்தியாவில் ஜாபே கிடைக்காது. ஆனால் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அதை வச்சு ஜாப் ஆகணுங்கிற என்னோட கோலே கிடையாது. அது என்ன, இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை யூஸ் பண்ணி எப்படி சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறாங்க, அதை கற்றுக்கணுங்கிறது தான் என்னோட ஆர்வமாக இருந்துச்சு. ஏன் நான் அதை கற்றுக்கணும்னு ஆரம்பிச்சேன்னா, சாஃப்ட்வேரை அதான் சொன்னேன் இல்லையா, 0 to 1 பில்ட் பண்ணுங்கிற என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் சொன்னேன், அந்த தொழில். அப்போ இந்த தொழில் பண்ணணும்னா இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் போய் தேடி கற்றுக்கிட்டேன். ஸோ கையில் தொழிலை கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ லாங் டேர்மில் ஐ ஹாவ் மை கெரியர் ஆப்ஷன்ஸ். ஐ எம் பில்டிங் கெரியர், நாட் கோயிங் ஆஃப்டர் ஒன் ஜாப் ஆஃப்டர் த அதர். புரியுதுங்களா? இது ரெண்டும் ஹியூஜ் டிஃபரன்ஸ். அதை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணும் போது தான் உங்களுக்கு புரிய வரும். கரெக்ட். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது கொஞ்சம் டைமும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இல்லை, இப்போ ஃபைனலாக நான் என்ன கன்க்ளூஷன் கேட்பேன்னா, லைக் ஓகே, ஐ மீன் நீங்கள் சொன்ன வரைக்கும் எல்லாமே எனக்கு ஃபைன் தான். பட் எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்துட்டு நான் இதுதான் பண்ண போகிறேன்றது என்னால் டிசைட் பண்ண முடியாத பட்சத்தில் நான் என்ன பண்ணுறது? இட்ஸ் குட் தட் யூ இந்த கேள்வி கேட்டீங்க. முடியல அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு பண்ண சந்தோஷத்தை இருக்கோ அதை டிராவல் பண்ணுங்க, அதை நோக்கி ஓடுங்க. ஓகேங்களா? ரொம்ப டூ மச்சா திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுவும் நிறைய பேர் பண்றது. ஓகேவா? see at the end of the day ஒன்று வந்து மணி. ஓகேவா? கான்ஸ்டண்டா ஒரு மணி சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும். வந்தாதான் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். கரெக்டாமா? ஓகேங்களா? அதுக்கு ஒரு பாத் ரெடி பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? ஜாப், சைட் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், ஸ்டாக் மார்க்கெட், வாட் எவர், தெர் ஆர் a number of ways. ஓகேவா? உங்களுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்துட்டு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி அது ஒரு ட்ராக்ல வச்சுக்கோங்க. ஓகே. இன்னொரு ட்ராக் யுவர் கெரியர். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ஆசையாக இருக்கா? தாராளமாக கற்றுக்கிட்டு பண்ணிட்டு இருங்க. சாட்டர்டே சண்டேல போய் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. வேலையை முடிச்சுட்டு மேபி ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன், இல்லை நார்மலாக ஏதாவது ஒரு ஸ்டூடியோவில் ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபராக ஜாயின் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஸ்கில்லை பில்ட் பண்ணிக்கோங்க. அகைன் எதுக்காக என்ன சொல்லுன்னா, உங்களுடைய சந்தோஷம் எங்கே இருக்கும்? லாங் டேர்ம் கெரியர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரெகுலர் இன்கம், உங்களுடைய லேர்னிங், உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், லாங் டேர்ம் கோல்ஸை ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் பாருங்கள். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த லாங் டேர்ம் வில் பிகம் யுவர் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஓகே. அந்த மாதிரி அதை பில்ட் பண்ணிட்டு, இல்லையா இன்னும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ரொம்ப பெரிய கெரியர் க்ரோத்லாம் அவங்களுக்கு அந்த ஒர்க்கில் இருக்காது, பட் ஒரு ஸ்டேபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துகிட்டே இருக்கும்.
சைடில் அவங்க பாட்டை பூந்து விளையாடுவாங்க. அந்த அதாவது அவுட் சைடு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அவங்க பாட்டை என்னென்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ படிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஓகே ஓகேங்களா. என்னோட சர்க்கிளில் ஒருத்தர் மூவி டைரக்ஷனில் இருக்காரு, அந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஒர்க், நார்மல் ஒர்க். அதுலலாம் பெருசாக சூப்பர் டூப்பராக பண்ணி ப்ரொமோஷன் டைட்டில் இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு ஜம்ப்பு இந்த கம்பெனிலாம் கிடையாது. 20 வருஷமா ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் சொன்ன அப்ரோச் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணி அவருடைய, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மணி தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஸ்டேபிளான இன்கம். சைடில் ஹீ இஸ் டூயிங் வாட் எவர் ஹி விஷ். 2 மூவிக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த மாதிரி ஆங்கிளில் போனார். ஸோ அவர் லைஃப்பை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஃபோட்டோ, அவருக்கு மூவி இண்டஸ்ட்ரி. இன்னொரு சர்க்கிளில் இருக்க இன்னொருத்தவங்க வந்து கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்காரு. ஓகேங்களா. அவங்க ஊரில் நேட்டிவ்ல கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்காரு. ஸோ அது அவருக்கு வந்து அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் ரெகுலர் ஜாப்ல தான் இருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஒரு ஜாப்ல இருந்துட்டு அந்த ஜாபுக்கு உண்மையா இருங்க. நீங்க எவ்வளவு சேலரி வாங்குறீங்களோ அந்த சேலரிக்கு உண்மையா இருங்க எப்பவுமே. அது ரொம்ப முக்கியம். லைஃப்ல வந்து இன்டெகிரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆன் த சைடு அதான் நான் சொல்லுவேன், உங்களுடைய டைமை வைஸாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் எங்கெங்கெல்லாம் க்ரோத் இருக்கோ பார்த்து அதை லாங் டேர்மாக பில்ட் பண்ணிக்கோங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த லாங் டேர்மாக நீங்கள் பில்ட் பண்ணீங்க இல்லையா, தட் வில் பிகம் யுவர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கெரியரில் ஹாப்பியாக ஃபுல்ஃபில்லிங்காக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகே. ஸோ எல்லாமே பாட்டம் லைன், உங்கள் கையில் என்ன தொழில் இருக்குது அந்த தொழிலை வச்சு அடுத்தவங்களுக்கு நீங்கள் என்ன வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. இது எல்லாம் பாயில்ஸ் டவுன் டு நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். நீங்கள் என்ன வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அடுத்தவங்க லைஃப்பில், அடுத்தவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு, அவ்வளோதாங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் நான் நிறையா வேல்யூ ஆட் பண்ணேன்னா அந்த கோச்சிங்க்கு நீங்கள் எனக்கு சேலரி ஒரு பணம் தர போகிறீங்க. இதே மாதிரி நான் ஒரு ஆர்கனைசேஷனில் போய் நான் வேலை பார்த்தேன்னா அந்த ஆர்கனைசேஷன் எனக்கு சேலரி தரப்போகுது. அந்த ஆர்கனைசேஷன் எனக்கு எதுக்கு சேலரி தருது, நான் அந்த வேல்யூ ஆட் பண்ணுறேன். அந்த வேல்யூ என்னால் எப்படி ஆட் பண்ண முடிஞ்சிச்சு, என்கிட்ட தொழில் இருக்குது. அந்த தொழில் என்கிட்டேருந்து எப்படி வந்துச்சு, நான் நிறையா ஒர்க் போட்டு அந்த தொழிலில் நான் என்னோட பெட்டர் பண்ணிட்டேன். நான் எப்படி பெட்டர் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு நிறையா டைம் போட்டேன். எங்கேருந்து டைம் போட்டேன், அவுட் சைடு ஒர்க்கிங் ஹவர்ஸ். இதுதாங்க ஃபார்முலா.